ஹலோ 10th ஸ்டூடெண்ட்ஸ். பப்ளிக் எக்ஸாம்ஸ் நெருங்கிட்டு இருக்கு. முதல்ல ஒரு பப்ளிக் எக்ஸாம்ஸ் எழுத போறீங்க. ஸோ எல்லாருக்குள்ளேயும் பயமும் படபடப்பும் கண்டிப்பா அதிகமா இருக்கும். ஸோ அந்த பயமும் படபடப்பும் போகணும் அப்படின்னா நீங்க எழுதக்கூடிய ஒவ்வொரு ரிவிஷன் எக்ஸாம்ஸ்க்கும் பப்ளிக் எக்ஸாம்ஸ் எழுதுற மாதிரி பொறுப்பாகவும் பயபக்தியோடையும் டைம்குள்ள எப்படி நம்ம முடிக்கணும் அப்படின்ற ஒரு பிளானோட ஒவ்வொரு எக்ஸாம்ஸும் அட்டன் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th தமிழ் சப்ஜெக்ட்கான டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். அதாவது நான் வந்து ஆஃபல் எக்ஸாம்ஸ்க்கு ஃபுல் போர்ஷன் என்னன்னு சொல்லியிருந்தேன் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டிவிஷனுக்கும் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பப்ளிக் எக்ஸாம்ஸ்ல டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 8 மார்க் கொஷின்ஸ்ல கூட சொல்லியிருந்தேன். ஆனா இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா உங்களோட டெக்ஸ்ட் புக்கு கையில எடுத்துக்கோங்க, தனியா ரூம்ல எங்க உட்காந்துக்கோங்க, பென் எடுத்துக்கோங்க, நோட் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம், கொஸ்டின் நம்பர் சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன், டக்கு 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 டக்குன்னு நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தியா போகுது, உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால வந்து வீடியோ லென்த்தியா போகுது. நான் அதனால கொஞ்சம் ஸ்பீடாவே பேசுறேன், கொஞ்சம் ஸ்பீடா சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து இந்த வீடியோல நம்ம வந்து இயல் 1ல இருந்து கடைசி இயல் வரையும் இருக்க எல்லா இம்பார்ட்டன்ட் குருவினா சிறுவினா நெடுவினா பார்க்க போறோம், கட்டுரை பார்க்க போறோம், கடிதம் என்ன இம்பார்ட்டன்ட் பார்க்க போறோம். கட்டுரை பார்த்தீங்கன்னா உங்க டெக்ஸ்ட் புக்ல கிடையாது. ஸோ ஓனா தான் கொடுப்பாங்க. அது என்னென்ன கட்டுரை எல்லாம் வர இருக்கு, அதே மாதிரி இலக்கணத்துல என்ன அடிஷனல் கொஸ்டின்ஸ் எல்லாம் வர இருக்கு, மொழியையாழ்வும் மொழியோடு விளையாடு இதுல என்னெல்லாம் வர இருக்கு, அது மாதிரி பகுப்பத உறுப்பு இலக்கணம் இலக்கண குறிப்பு இதெல்லாம் என்னெல்லாம் வர இருக்கு அப்படின்றத நம்ம தெளிவா பார்க்க போறோம். ஆனா இன்னொரு என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு வீடியோ நான் ஒண்ணு அப்லோட் பண்ணணுமா அப்படின்னு பெர்மிஷன் கேட்கிறேன். என்ன பெர்மிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொழியை ஆள்வோம் மொழியோட விளையாடு இது வந்து உங்க புக்ல பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும் இல்லையா, ஒரு 2-3 பேஜஸ்க்கு இருக்கும். அதுல எதெல்லாம் வந்து டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு வர்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியா ஒரு வீடியோ, அதாவது மொழியை ஆள்வோம் மொழியோடு விளையாடுக்கு தனியா ஒரு வீடியோ உங்களோட டெக்ஸ்ட் புக்ல இந்தந்த பேஜ் நம்பர்ல இதெல்லாம் நீங்க படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்லோட் பண்ணலான்னு பாக்குறேன். வேணும்ன்றவங்க இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணீங்கன்னா கூட கண்டிப்பா நம்ம வந்து மொழியாலும் மொழியோடு விளையாடுக்கு அப்படின்றதுக்காக தனியா ஒரு வீடியோ போடுவோம். ஸோ அதனால உங்களுக்கு கிராமர் பார்ட்ல வரக்கூடிய அந்த 2 மார்க் கொஸ்டின்ஸ்லாம் ஃபுல்லா எல்லாமே உங்களால அட்டன் பண்ண முடியும். அதாவது 1 மார்க்கா இருந்தாலும் சரி 2 மார்க்ஸா இருந்தாலும். ஸோ கண்டிப்பா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்க வேணும்னா கண்டிப்பா நான் வீடியோ அப்லோட் பண்றேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணா மட்டும் ஒரு லைக் கொடுங்க. இந்த மாதிரியான தொடர்ச்சியான வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கணும்னு ஃபீல் பண்றவங்க, அதாவது கல்வி விஜி சேனல்ல வீடியோவை தொடர்ச்சியா பார்க்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆள்னு வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க நாம ஒவ்வொரு இயற்கையருக்கும் குருவினா சிறுவினா நெடுவினா இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் பார்த்துருவோம், மனப்பாடத்துல எப்படி படிச்சோம்னா மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்றதையும் பார்த்துருவோம். இம்பார்ட்டன்ட் மனப்பாடம்ன்றது படிக்க கூடாதுதான், இருந்தாலும் தமிழே எனக்கு வராது, நான் எப்படியாவது ஓரளவுக்கு கொஞ்சம் நல்ல மார்க்காவது எடுக்கணும், அட்லீஸ்ட் ஒரு 50+ ஆது எடுக்கணும் 100க்கு அப்படின்னு நினைக்கிற பிள்ளைங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் உங்க கூட ஷேர் பண்ண இருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடுவோம். இதுல பாருங்க, உங்களுக்கு டோட்டலா வந்து இயல் 1ல இருந்து இயல் 9 வரையும் இருக்க இந்த யூனிட்ல எதெல்லாம் முதல் மனப்பாடம் இம்பார்ட்டன்ட் நான் சொல்லிடுறேன், அதை படிங்க, அந்த பிளான் பிரகாரம் படிங்க. நான் சொல்றது ஃபர்ஸ்ட் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு கொடுக்குற டிப்ஸ், சரிங்களா? இயல் 1 இங்க ஆரம்பிக்குதா, இயல் 1ல இருந்து இயல் 9 வரையும் இருக்கா. இத நீங்க எப்படி பிடிக்கணும்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 6 யூனிட் கண்டிப்பா படிச்சே ஆகணும். ஃபர்ஸ்ட் 6 யூனிட் படிக்கணும். என்ன ரீசன் பாத்தீங்கன்னா, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இயல் 1ல அன்னை மொழியே 1, அடுத்தது 2 இயல் 2ல முல்லைப்பாட்டு அது 1, அடுத்தது இயல் 3ல காசி காண்டம், அதுக்கப்புறம் திருக்குறள் இருக்கும் மனப்பாடம், அதுக்கடுத்தது இயல் 4ல பெருமாள் திருமொழி அதையும் படிக்கணும், இயல் 5ல நீதி வெண்பா திருவிளையாடற் புராணம் அதையும் படிக்கணும், அதுக்கடுத்து இயல் 6ல பாத்தீங்கன்னா முத்துக்குமாரசுவாமி பிள்ளை தமிழ் கம்பராமாயணம் இதையும் படிக்கணும், கூட திருக்குறளையும் படிக்கணும். இதுல நீங்க எதை ஒமிட் பண்ணலாம்னா 7th யூனிட் 8th யூனிட் 9th யூனிட் வேணா ஒமிட் பண்ணிக்கலாம். என்ன ரீசன் பார்த்தோம்னா, எப்பவுமே மனப்பாட பகுதி வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து ஒன்று செகண்ட் ஹாஃப்ல இருந்து ஒன்று கண்டிப்பா கேட்பாங்க. ஆனா இயல் 6லையும் இயல் 3லையும் உங்களுக்கு திருக்குறள் இருக்கு இல்லையா, ஸோ கண்டிப்பா வந்து அந்த இயல் 3ம் இயல் 6ல இருக்க திருக்குறள் 2மே படிச்சே ஆகணும். அதுல வந்து சாய்ஸ்லாம் எடுக்கக்கூடாது. அதே மாதிரி மற்ற மனப்பாடம் எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் 6 யூனிட்ல நீங்க நல்லா படிக்கணும். ஓகே, இல்ல எனக்கு இது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்றவங்க உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் சொல்றேன். 9th யூனிட் தேம்பாவணி படிச்சுக்கோங்க, அதுக்கடுத்து 8th யூனிட் காலக்கணிதம் படிங்க,
அப்புறம் 7th யூனிட் சிலப்பதிகாரம் படிங்க. அப்புறம் 6th யூனிட்ல திருக்குறள், கம்பராமாயணம், முத்துக்குமாரசாமி முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் இதையும் படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்தது 5th யூனிட் நீதி வெண்பா திருவிளையாடற் புராணம் இதை படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 4th யூனிட் பெருமாள் திருமொழி இதை நல்லா படிச்சுக்கோங்க. இதுவரையும் படிச்சிட்டிங்களா? இது கூட திருக்குறளை சேர்த்து படிச்சுக்கலாம். மற்றபடி 3rd யூனிட்ல இருக்க அந்த காசி காண்டம், முல்லைப்பாட்டு, அன்னை மொழி இதை வேணா ஸ்கிப் பண்ணிக்கலாம். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு திருக்குறள் வந்து இயல் 3, இயல் 6 2 யூனிட்ல இருக்க திருக்குறள் 2த்தையுமே படிக்கணும். ஆனா மற்ற மனப்பாட பகுதியில் ஒன்று ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு 6 யூனிட்ல இருந்து ஒன்று கேட்பாங்க, இல்லை லாஸ்ட் 6 யூனிட்ல இருந்து ஒன்று கேட்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷன், அதாவது மொத்தமே 9 தான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் 5 இல்லை லாஸ்ட் 5 கூட சொல்லலாம். ஆனால் ஒரு 6 யூனிட் படிக்கும்போது கொஞ்சம் சேஃப்டி ஜோன்ல இருக்கலாம். சரிங்களா? ரொம்ப வீக்கு, என்னால் சுத்தமாக முடியாது, நான் பாஸ் ஆகிறதே கஷ்டம், இதுவரையுமே நான் 20 தான் எடுக்கிறேன் அப்படின்றவங்க 2 யூனிட்ல இயல் 3, இயல் 6ல் இருக்க மனப்பாட பகுதி எல்லாமே படிச்சுட்டு ஃபர்ஸ்ட் 5 இயல் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 5 இயல் கண்டிப்பாக படிங்க. அந்த மாதிரி நீங்கள் படிச்சீங்கன்னா கண்டிப்பாக வந்து மனப்பாடத்தை அட்டன் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கு. சரி, இயல் 1ல் இருக்க இம்பார்ட்டன்ட் என்னன்னு பார்த்துருவோம். இயல் 1ஓட இம்பார்ட்டன்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட், யாரெல்லாம் வந்து கல்வி விஜய் சேனல்ல 10th வீடியோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மளோட வீடியோக்காக விருப்பத்தோட பார்க்குறாங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது எனக்கு இன்னும் நிறைய வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் கமெண்ட் பண்ண சொல்கிறேன். நம்ம சேனலில் போடுற வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சி தொடர்ச்சி வாட்ச் பண்ணுறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதுவுமே வந்து எனக்கு எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவுண்டிங் கிடைக்கும். சரிங்களா? இந்த 1 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் பாருங்கள், பலவுள் தெரியும், எல்லாமே படிக்கணும். இருந்தாலும் ரிப்பீட்டடாக கேட்குறது கொஸ்டின் நம்பர் 2ம் கொஸ்டின் நம்பர் 4ம் கொஸ்டின் நம்பர் 5ம் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். இன்னொரு முக்கியமான விஷயம், நான் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா புக் இன்ல இருக்க இம்பார்ட்டன்ட் எதுவுமே சொல்லலை. நான் உங்களுக்கு தனித்தனியாக அதுக்கு நான் செப்பரேட்டாக வீடியோ போடுறேன். ஏன்னா எல்லாத்தையும் ஒன்றா சொன்னா ஒரே வீடியோவில் உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகிடும். ஸோ புக் பேக்கில் இருக்க கொஸ்டின்ஸை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். சரிங்களா? குருவினா, வேங்கை என்பதே தொடர்மொழி பொதுமொழி. இந்த வேங்கை, அதாவது கொஸ்டின் ரீட் பண்ணல, கொஸ்டின் நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 1, கொஸ்டின் நம்பர் 2, கொஸ்டின் நம்பர் 3, கொஸ்டின் நம்பர் 4 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சிறுவினால கொஸ்டின் நம்பர் 1, கொஸ்டின் நம்பர் 2, கொஸ்டின் நம்பர் 4 இம்பார்ட்டன்ட், டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் நம்பர் 3 சம்டைம்ஸ் கேட்குறாங்க, ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் லெசனில் எப்பவுமே மேக்ஸிமம் எல்லாமே படிக்கிற மாதிரி தான் வரும். அதேமாதிரி கொஸ்டின் நம்பர் 1, கொஸ்டின் நம்பர் 2 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து மொழியாலும் மொழியோடு விளையாடு, இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா யூனிட்ஸில் இருக்க மொழிபெயர்ப்பு கண்டிப்பாக படிச்சுக்கோங்க, ஆல் யூனிட்ஸு. இந்த கூட்டப்பெயர்கள் கண்டிப்பாக படிங்க, அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து பார்த்தோன்னா கட்டுரையில் வந்து சான்றோர் வளர்த்த தமிழ், இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். குமரி கடல் முனையும் வேங்கட மலை முகட்டையும் எல்லையாக கொண்ட இருக்கு இல்லையா, அந்த கட்டுரை வெரி இம்பார்ட்டன்ட். நயம் பாராட்டுக, இதை படிச்சுக்கோங்க, கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கடுத்தது புதிய சொற்களை உருவாக்குக, அதையும் படிங்க. அடுத்தது பார்த்தோன்னா தமிழ் எண்கள் 100% தமிழ் எண்கள் வந்து 1 மார்க் இல்லை 2 மார்க் கொஸ்டின் வரும். அதை இது ஃபுல்லாக இந்த பாக்ஸில் இருக்கிறது படிங்க. காட்சியை கண்டு கவிஞரை எழுதுக, இது வந்து எல்லாத்துக்குமே காமனான ஒரு கவிதையை கூட எழுதலாம். கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அதை போடுறேன். நிற்க அதற்கு தகலை இன்சொழி வழி நீ தீய சொழி வழி, இது வந்து நீங்கள் செல்லும் வழியாது உங்கள் நண்பருக்கு காட்டும் வழியாது அப்படியும் கொஸ்டின் கேட்பாங்க. இல்லை இன்சொழி வழி நடத்தலால் என்ன நடக்கும், தீய சொல் வழி நடத்தலால் என்ன நடக்கும் அப்படின்னு கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அதை அட்டன் பண்ணிக்கோங்க. இது வந்து 5 மார்க்ஸ்லேயே கேட்குறாங்க, தயவு செஞ்சு இது வந்து மிஸ் பண்ணாமல் படிக்க பாருங்க. சரிங்களா? வெரி இம்பார்ட்டன்ட். கலைச்சொல் அறிவும், இது ஃபுல்லாகவே பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் யூனிட் 2 போயிடலாம். யூனிட் 2ல பார்த்தீங்கன்னா ஒரு மனப்பாடம் ஃபுல்லாக பலவுள் தெரிக ஒரு 1 மார்க் கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக தான் படிக்கணும். இருந்தாலும் நான் உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் ரிப்பீட்டடாக வரதை மட்டும் சொல்கிறேன். கொஞ்சம் அதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து படிங்க. கொஸ்டின் நம்பர் 1, கொஸ்டின் நம்பர் 3, கொஸ்டின் நம்பர் 4, கொஸ்டின் நம்பர் 5 வெரி 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 இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் நம்பர் 4ம் 5ம் அடிக்கடி கேட்பாங்க. அதுவும் இது வந்து பொறுத்துக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பொறுத்துக கிடையாது, இதுதான் மேக்ஸிமம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அது பார்த்துக்கோங்க. அடுத்து குருவினால கொஸ்டின் நம்பர் 1 இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் நம்பர் 2 வசன கவிதை டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் நம்பர் 3 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் நம்பர் 4 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் நம்பர் 4 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 5ம் பார்த்துக்கோங்க. என்னடா குருவினால நிறைய சொல்கிறேன்னு நினைக்கிறேன், ஏன்னா முடிஞ்சவரை குருவினால மேக்ஸிமம் படிச்சு தான் ஆகணும். ஏன்னா கொஸ்டின் பேப்பர் டஃபாக கேட்டாங்கன்னா சப்போஸ் நீங்கள் வந்து மார்க்ஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் கண்டிப்பாக வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுன்ற ஒரு நல்ல நோக்கத்தில் தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ கொஞ்சம் சோம்பேறித்தனப்படாமல் படிக்க பாருங்க. சிறுவினால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் 1, கொஸ்டின் நம்பர் 2 மட்டும் படித்தா போதும். அதில் கொஸ்டின் நம்பர் 2 டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அடுத்து நெடுவினால பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 1ம் கொஸ்டின் நம்பர் 2 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதில் கொஸ்டின் நம்பர் 2 டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்.
ஓகே. அடுத்து தேர்ட் ஒன் வந்து சம்டைம்ஸ் ரேராக கேட்குறாங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஆனால் கொஸ்டின் நம்பர் 1ம் 2ம் படிக்காமல் மட்டும் விட்டுறாதீங்க. தயவு செஞ்சு அது ரெண்டுமே படிங்க, ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். மொழிபெயர்க்க ஆஸ் யூஷுவல் கண்டிப்பாக எல்லா யூனிட்டும் படிங்க. அடுத்து தொகைகளை அடையாளம் கண்டு எழுதுக, அது கண்டிப்பாக படிக்கணும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வாழ்த்து மடல், அதாவது மரம் இயற்கையின் வரம் எனும் தலைப்புல வந்து வெற்றி பெற்று முதல் பரிசு பெற்ற தோழன் ஃப்ரெண்டை வந்து வாழ்த்தி ஒரு கடிதம் எழுதுறது ஒரு மடல். ஸோ அது இம்பார்ட்டன்ட், அதையும் படிங்க. அது இம்பார்ட்டன்ட், 5 மார்க்ஸ்ல வரும். கண்டிப்பா இந்த கடிதம் வந்து 5 மார்க்ஸ்ல 100% கேட்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் மொழியோட விளையாடல சொல்லை கண்டுபிடித்து புதிரை விடுவிக்க இருக்கு இல்லையா, அதுவும் படிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக, அது பார்த்துக்கோங்க. அடுத்தது இந்த வெரி வெரி இம்பார்ட்டன்ட், புயலின் போது நீங்க வந்து என்ன மாதிரி குடும்பத்தை எப்படி காப்பாத்துவீங்க, உங்களோட நடவடிக்கை என்னவா இருக்கும் அப்படின்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதற்கு தகவல் வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு 5 மார்க்ஸ்ல ஒரு கொஸ்டின் வரும். யூனிட் 1ல இருந்தும் கேட்கலாம், யூனிட் 2ல இருந்தும் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. கலைச்சொல் அறிவாமல எல்லாமே படிங்க. அதுல மெயினா இதுல வந்து அடிக்கடி கேட்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ம், டொர்னடோ, டெம்பஸ்ட், லேண்ட் ப்ரீஸ்லாம் அடிக்கடி கேட்பாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் யூனிட் 3 என்னன்னு பார்த்துருவோம். யூனிட் 3ல 1 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாமே படிக்கணும். கொஸ்டின் நம்பர் 2 நல்லா பார்த்துக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 3 நல்லா பாருங்க. கொஸ்டின் நம்பர் 4 நல்லா பாருங்க. கொஸ்டின் நம்பர் 5யும் நல்லா பாருங்க. இது எல்லாமே மாற்றி மாற்றி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இதுலேருந்தே தெரியணும் உங்களுக்கு அந்த மாதிரி எப்படி வேணால் மாறும்னு சொல்லிட்டு. சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 1 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் நம்பர் 2 பார்த்துக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 4ம் கொஸ்டின் நம்பர் 5ம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து சிறுவினால கொஸ்டின் நம்பர் 1ம் கொஸ்டின் நம்பர் 2ம் கொஸ்டின் நம்பர் 3 கொஸ்டின் நம்பர் 4 இது 4மே படிக்கணும். ஆனால் இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 2ம் 4ம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் கொஸ்டின் நம்பர் 1ம் இம்பார்ட்டன்ட் தான். கொஸ்டின் நம்பர் 3 வந்து ரேராக எப்பயாவது ஒரு சமயம் தான் கேட்குறாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. ஆனால் கொஸ்டின் நம்பர் 1, 2, 4 100% படிங்க. அதில் கொஸ்டின் நம்பர் 4ம் கொஸ்டின் நம்பர் 2ம் வந்து மேக்ஸிமம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து நெடுவினால பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 2, கொஸ்டின் நம்பர் 3 இதை மட்டும் படிங்க. இந்த கொஸ்டின் நம்பர் 1 வந்து கேட்டதே கிடையாது. சரிங்களா? ஸோ கான்ஃபிடென்ட்டாக 2, 3லேருந்து ஏதாவது ஒன்று வந்துடும். லாஸ்ட் இயர் வந்து அன்னமையா கொஷின்ஸ் வரல பப்ளிக்ல. ஸோ இந்த வருஷம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்படியே அது வரலனாலும் இந்த 3rd கொஸ்டின் உங்கள் இல்லத்துக்கு வந்த உறவினர், இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு 8 மார்க்ஸ்ல கேட்பாங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த ரெண்டுமே படிங்க. ஏன்னா இது ரெண்டுத்துலேருந்து ஏதாவது ஒன்று வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏதாவது ஒன்று சொல்லுங்கன்னு சொல்லாதீங்க, ரெண்டுத்துல வந்து ஒன்று கண்டிப்பா வரும். ஆனா ரெண்டுத்துல எது வரும்னு சொல்ல முடியாது. ஏன்னா ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்தீங்கன்னாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது இருந்துரும். மொழிபெயர்க்க பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பழமொழி இது கண்டிப்பா நீங்க பார்த்தே ஆகணும். 100% வரும். ஏன்னா வேற யூனிட்ல வந்து பழமொழி உங்களுக்கு கிடையாது, இதுல தான் இருக்கு. சரிங்களா? ஸோ 3rd யூனிட்ல இருக்க இந்த பழமொழியை பார்க்காம விட்டுறாதீங்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் கடிதம், அதே மாதிரி இந்த கடிதமும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எப்படி நம்ம வந்து மரம் இயற்கையின் வரம் பார்த்தோமோ அதே மாதிரி உணவு பாதுகாப்பு ஆணையருக்கு கடிதம் எழுதுறது, அதாவது உணவு விடுதியில வந்து உணவு தரமற்றதாகவும் விலை கூடுதலாகவும் இருந்தது குறித்து கடிதம் எழுதுறது, இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது 5 மார்க்ஸ்ல வரும். ஓகே. நான் தயவு செஞ்சு நான் சொல்றத கண்டிப்பா படிங்க பிள்ளைங்களா. 100% சொல்றேன். 100க்கு 100 வாங்குறீங்களோ இல்லையோ 99 100% வாங்க முடியும். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம எழுதுனீங்கன்னா வாங்கிடலாம். இல்லை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வருதுன்னா 95 கண்டிப்பா எடுத்துருவீங்க. நான் வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். 26 இயர்ஸா வந்து இந்த எஜுகேஷன் ஃபீல்டுலேயே இருக்கேன். ஸோ தயவு செஞ்சு என்னோட அனுபவத்தை உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துட்டு இருக்கேன். தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க, படிங்க. அதே மாதிரி விடுபட்ட எழுத்துக்கள் நிரப்பி அந்த எழுத்துக்களை மட்டும் இணைத்துள்ள நூலின் பேர் கேட்டிருக்காங்க, அது ஃபுல்லாக படிங்க. அதுக்கப்புறம் இரு சொற்களையும் ஒரே தொடரில் அமைக்க, இது படிச்சே ஆகணும். இது வந்து அடிக்கடி திரும்ப 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 கேட்டுக்கிட்டே இருக்காங்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட். அடுத்து காட்சியை கண்டு கவிஞரை எழுதுக, எல்லாத்துக்கும் காமனாக நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். கலைச்சொல் அறிவகம் அது வந்து எல்லா யூனிட்டும் பண்ணுங்க. அதில் செவ்விலக்கியம், பக்தி இலக்கியம், பண்டைய இலக்கியம் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து நவீன இலக்கியம், நாட்டுப்புற இலக்கியம் இதுல இதுன்னு சொல்ல முடியாது, திரும்ப திரும்ப எல்லாமே கேட்குறாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்து இதே யூனிட்ல திருக்குறள்ல மனப்பாடம்லாம் ஃபுல்லாவே படிச்சுதான் ஆகணும், மெமரி. இந்த மனப்பாடத்துல இருந்து உங்களுக்கு இந்த திருக்குறள்ல இருந்து உங்களுக்கு அழகிட்டு வாய்ப்பாடம் வரும். திருக்குறளை கொடுத்து உங்களுக்கு வந்து அணி என்னன்னு கேட்பாங்க. ஸோ எப்படி கேட்டாலும் அது எல்லாமே நம்ம அட்டன் பண்றதுக்கு தயாரா இருக்கணும். குருவினா பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 1, கொஸ்டின் நம்பர் 2, கொஸ்டின் நம்பர் 3, கொஸ்டின் நம்பர் 4 4மே கண்டிப்பா படிச்சாகணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சிறுவினால கொஸ்டின் நம்பர் 1 மட்டும் படிங்க, அது போதும். சரிங்களா? ஸோ 4th யூனிட்ல என்னன்னு பார்த்துருவோம். 4th யூனிட்ல பாருங்க, கொஸ்டின் நம்பர் 1 இம்பார்ட்டன்ட், கொஸ்டின் நம்பர் 3 இம்பார்ட்டன்ட், கொஸ்டின் நம்பர் 5 இம்பார்ட்டன்ட். அதாவது 1 மார்க் கொஸ்டின்ஸை பொறுத்தவரை இம்பார்ட்டன்ட்லாம் படிக்கக்கூடாது, ஃபுல்லாகவே தான் படிக்கணும். இருந்தாலும் எனக்கு வந்து பப்ளிக்ல நான் திரும்ப திரும்ப எல்லா கொஸ்டின்ஸும் பார்த்த கொஸ்டின்ஸே ரிப்பீட்டடாக நிறைய வருது. ஸோ அதனால உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால சொல்றேன். குருவினால யோசிக்கவே வேண்டாம். கொஸ்டின் நம்பர் 1, கொஸ்டின் நம்பர் 3, கொஸ்டின் நம்பர் 4 இதை மட்டும் நோட் பண்ணுங்க. கொஸ்டின் நம்பர் 5 நோட் பண்ணுங்க. கொஸ்டின் நம்பர் 2 வந்து கேட்ட மாதிரியே தெரியல. ஸோ
என்ன ஆன்சர் வேணால் பார்த்துக்கோங்க, சம்டைம்ஸ் கேட்டுட்டாங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்தோன்னா இதில் வந்து அடிக்கடி கேட்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 3 தான் மேக்ஸிமம் கேட்குறாங்க. ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா கொஸ்டின் நம்பர் 1, அப்படியும் இல்லைன்னா கொஸ்டின் நம்பர் 5. ஸோ 1, 5, 3 அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். சிறுவினால கொஸ்டின் நம்பர் 1ம் 2ம் மட்டும் படித்தா போதும், வேற எந்த கொஸ்டின்ஸுமே இதில் கேட்கறதே கிடையாது. நெடுவினால யோசிக்கவே வேண்டாம், கொஸ்டின் நம்பர் 1ம் கொஸ்டின் நம்பர் 3ம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு ஆல்ரெடி நான் டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கோல்டன் கொஸ்டின் சொல்லியிருந்தேன் 8 மார்க்ஸில். அதாவது பப்ளிக் எக்ஸாம்ஸில் ப்ரீவியஸ் இயரில் 4 இயர்ஸ் 5 இயர்ஸில் அந்த கொஷின்ஸும் லாஸ்ட் 2 இயர்ஸில் ரிவிஷன்ஸில் கேட்ட டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கோல்டன் கொஷின்ஸ்லாம் என்னென்னு நான் கொஷின் பேப்பரில் இருக்கிறதே உங்களுக்கு ஆல் டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பர் வச்சு சொல்லியிருந்தேன். ஸோ அதில் என்னெல்லாம் வந்திருந்தது பார்த்தீங்கன்னா, அந்த கொஷின் நம்பர் 1 ஒரு குழந்தையை தூக்கவும் கீழே விழுந்த ஒரு தேநீர் கோப்பையை எடுக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 6, 7 கொஷின் பேப்பரில் இதையே கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி அறிவியலாளர் ஸ்டீஃபன் ஹாக்கிங்குடன் விண்வெளி பயணம், இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4, 5 கொஷின் பேப்பரில் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் இது ரெண்டுமே படிங்க. இதில் கொஷின் நம்பர் 2 பார்க்கவே தேவையில்லை, இது வரையும் கேட்டதே கிடையாது. அதுக்கடுத்து ஆஸ் யூஷுவல் மொழிபெயர்க்க பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்தது இரு சொற்களை பயன்படுத்தி, இது வெரி இம்பார்ட்டன்ட், அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது விண்வெளியும் கல்பனா சாவ்லாவும், இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 மார்க் கொஸ்டின்ஸில் வரும், கட்டுரையில் கண்டிப்பாக படிக்கணும். அடுத்து நயம் பாராட்டுக பார்த்துக்கோங்க, இது மேக்சிமம் கேட்டது கிடையாது, இருந்தாலும் ஒரு ரிவைஸ் கொடுத்துக்கோங்க. அடுத்தது தொடரை படித்து விடையை எழுதுக, அதையும் படிங்க, வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து எதிர்மறையாக மாற்றுக, வெரி 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 இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்குறாங்க. அடுத்து காட்சி கண்டு கவிஞர் எழுதுக, அது காமனாக எழுத போகிறோம். அடுத்தது கலைச்சொல் அறிவோம், நானோ டெக்னாலஜி அடிக்கடி கேட்பாங்க, காஸ்மிக் ரேஸ் கேட்பாங்க, இதில் அல்ட்ரா வயலட் ரேஸ் கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் ரேரு. கலைச்சொல் அறிவோம் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தான் படிக்கணும். இருந்தாலும் நான் சொல்லக்கூடியதெல்லாம் ரிப்பீட்டடாக உங்களுக்கு பப்ளிக்கில் கேட்குறது, அதனால் அதை பாருங்கன்னு சொல்கிறேன். நிற்க அதற்கு இதுல இருந்து எதுவும் கேட்கறது கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம 5th யூனிட் இம்பார்ட்டன்ட் பார்த்துருவோம். 5th யூனிட்ல வந்து உங்களுக்கு இன்சைட் கொஸ்டின்ஸ்லாம் நான் எல்லாமே தனியாக வீடியோ போடுறேன்னு சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இதை வந்து எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. வினா என்ற எத்தனை வகைப்படும் அவை அவை, விடை எத்தனை வகைப்படும் அவை அவை, இதெல்லாம் வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. இதில் 1 மார்க்ஸில் அடிக்கடி கேட்கறது வந்து கொஸ்டின் நம்பர் 2, கொஸ்டின் நம்பர் 3, கொஸ்டின் நம்பர் 4, கொஸ்டின் நம்பர் 2, 3, 4 மேக்ஸிமம் கேட்குறாங்க. கொஸ்டின் நம்பர் 5 ரேராக கேட்குறாங்க. குருவினால கொஸ்டின் நம்பர் 1, கொஸ்டின் நம்பர் 2, கொஸ்டின் நம்பர் 3, கொஸ்டின் நம்பர் 4 4மே பார்த்தே ஆகணும். குருவினால் வந்து மேக்ஸிமம் வந்து நான் சொல்கிறத மட்டும் படிக்காமல் ஃபுல்லாகவே படிச்சிங்கன்னா சூப்பர் தான். இருந்தாலும் நான் வந்து ரிப்பீட்டடாக எதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கோ அதை தான் சொல்கிறேன். ஏன்னா வராததும் சிலது இருக்குது. அதனால் என்னடா குருவினால் மட்டும் நான் நிறைய சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம், கண்டிப்பாக நீங்கள் படித்து தான் ஆகணும். ஏன்னா இதெல்லாம் வந்து மாற்றி மாற்றி கேட்டுக்கிட்டே இருக்காங்க, இதுதான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி போயிட்டு நாளைக்கு வரலன்னா கல்வி விஜய் சேனலில் சொன்னது வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது இல்லையா? அதை நீங்கள் சொல்கிறத விட உங்களோட மார்க்ஸ் போகிறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. என்னை நம்பி படிக்கிறவங்க எல்லாம் நல்ல மார்க் எடுக்கணுன்றதான் என்னோட விருப்பம். கொஸ்டின் நம்பர் 1, கொஸ்டின் நம்பர் 2, கொஸ்டின் நம்பர் 3, கொஸ்டின் நம்பர் 4 4மே பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 1 மட்டும் பார்த்தாவே போதும். அதுக்கடுத்து கொஸ்டின் நம்பர் 4 பார்த்துக்கோங்க. ஏன்னா பொருள்கோளின் வகை இது ரேராக கேட்குறாங்க. கொஸ்டின் நம்பர் 4 மேக்ஸிமம் கேட்கறது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் 4th கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். 2ம் 3யும் கேட்டதே கிடையாது. ஓகேங்களா? அதுக்கடுத்து நெடுவினால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் 1ம் கொஸ்டின் நம்பர் 2ம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கற்கை நன்றி கற்கை நன்றி, அதாவது மேரி அந்த கொஸ்டின்ஸ் அடிக்கடி கேட்குறாங்க. அது 8 மார்க்ஸ்லேயே வரும். அதே மாதிரி கொஸ்டின் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்குறாங்க. ஸோ தயவு செஞ்சு இது ரெண்டுமே கண்டிப்பாக படிக்கணும். இது ரெண்டுலேருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக இந்த யூனிட்லேருந்து வந்துடும். ஓகே, அதுக்கடுத்து மொழியாலும் ஆஸ் யூஷுவல் படிங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அட்டவணையில் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் ஒரு வேர்டை கொடுத்துட்டு அதோட வினை வேற்றுமை தொடராக கொடுத்துட்டு அதோட வேர்ச்சொல் எழுதணும்னு சொல்லுவாங்க. இல்லை வேர்ச்சொல்லை கொடுத்துட்டு வினைச்சொல் தொடராக மாற்றுக அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே படிங்க. இது உங்களுக்கு நான் கிராமர் நடத்தணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு கிராமர் நடத்துகிறேன். ஒவ்வொரு யூனிட்டாக பொறுமையாக கூட நான் உங்களுக்கு ரிலாக்ஸ்டாக நடத்துகிறேன் தனித்தனி வீடியோவில். ஏன்னா வீடியோ லென்த்தியாக போகிறதுனால எல்லா யூனிட்டும் ஒரே வீடியோவாக போட முடியாது. பார்ட் போட்டு நம்ம ஒவ்வொரு பார்ட்டாகவும் பார்க்கலாம். வேணும்னா சொல்லுங்கள். ஓகேங்களா? அடுத்து வந்து எழுவாயை செழுமை செய்க, இது ரேராக கேட்குறாங்க, பார்த்துக்கோங்க. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பிள்ளைங்களா. இந்த பள்ளி ஆண்டு விழா மலருக்காக நீங்கள் நூலகத்தில் படித்த இது வந்து 5 மார்க்ஸில் இல்லை 8 மார்க்ஸில் கண்டிப்பாக 100% படிச்சே ஆகணும். மதிப்புரை எழுதுக, சரிங்களா? தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. அடுத்து படிவம், நூலக உறுப்பினர் படிவம், இதுவும் அதாவது மதிப்புரை எழுதுகவும் படிங்க, இதுவும் படிங்க, சரிங்களா? நூலக உறுப்பினர் படிவம் வந்து கண்டிப்பாக ஒரு படிவம் வரும், அதில் இந்த படிவம் அடிக்கடி கேட்குறாங்க, பார்த்துக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது தொழிற்பெயரின் பொருளை புரிந்து அந்த பாக்ஸில் இருக்கிறத கரெக்டாக எழுதணும், அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக. பள்ளியில் நாள் வீட்டில் நான், இது 5 மார்க்ஸில் 100% வரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இயல் 1 இயல் 2ல் சொன்னேன்னா இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு நிற்காதற்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜல் புயல், பள்ளியில் நாள் வீட்டில் நாள், இது அதுக்கப்புறம் இன்சொல் பேசுவதனால் தீய சொல் பேசுவதனால் ஒன்று சொன்னேன் இல்லையா, இந்த 3லேருந்து 1 கண்டிப்பாக வரும்.
ஏன்னா எல்லா யூனிட்ஸ் எல்லா பப்ளிக்லயும் அது கேட்டுட்டே இருக்காங்க. அடுத்து கலைச்சொல் அறிவோம் நல்லா பார்த்துக்கோங்க. சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இயல் 6. இயல் 6ல ஒன் வேர்டில் இம்பார்ட்டன்ட் கொஷின் நம்பர் 3 அடிக்கடி கேட்கக்கூடியது. கொஷின் நம்பர் 4 வந்து உங்களுக்கு புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு இதை கண்டிப்பாக கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. தூக்குமேடை என்னும் நாடகத்தின் பாராட்டு விழாவில் தான் கலைஞர் என்ற சிறப்பு பெயர் வழங்கப்பட்டது. இத்தொடருக்கான வினா எது? அது கண்டிப்பா வரும். கோசல நாட்டில் கொடை இல்லாத காரணம் என்ன? அதுவும் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். இந்த லெசன்ல குருவினா பாத்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 2 100% கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 3 100% வரும். இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து வந்து இந்த இதில் வந்து கொஸ்டின் நம்பர் 1, கொஸ்டின் நம்பர் 2, கொஸ்டின் நம்பர் 3 இது 3 கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிறுவினால கண்டிப்பாக படிக்க வேண்டியது கொஸ்டின் நம்பர் 1ம் கொஸ்டின் நம்பர் 4ம். இதில் கொஸ்டின் நம்பர் 4 தமிழ் மொழிக்காக கலைஞர் செய்த சிறப்புகளில் நீங்கள் அறிந்து கொண்ட 2ன்னு கேட்டிருக்காங்க இல்லையா? இது புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. அதனால இதில் கண்டிப்பாக படிக்கணும். அதே மாதிரி வைத்தியநாதபுரி முருகன் குழந்தையாக அணிந்திருக்கவும் அணைகலன்களுடன் செங்கிரை ஆடிய நயம். ஸோ இந்த லெசன்ல இருந்து சிறுவினால இருந்து ஒரு கொஸ்டின் நம்பர் 4 வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது வரல அப்படின்னா நெடுவினால கொஸ்டின் நம்பர் 2 வரும். ஸோ இந்த சிறுவினால கொஸ்டின் நம்பர் 4 அப்படி இல்லைன்னா நெடுவினால கொஸ்டின் நம்பர் 2 அப்படி இல்லைன்னா குருவினால கொஸ்டின் நம்பர் 2 இந்த 3த்துல இருந்து கண்டிப்பா 1 வரும், இல்ல 2 கொஸ்டின்ஸ் வரும். அதனால 3யுமே தயவு செஞ்சு படிங்க. நெடுவினால கொஸ்டின் நம்பர் 1, கொஸ்டின் நம்பர் 2 இது 2மே கண்டிப்பா படிக்கணும். இதை படிக்கலாமா அதை படிக்கலாமான்னு கொஸ்டினே கேட்காதீங்க. அதுல வந்து 100% படிச்சாகணும்ன்றது கொஸ்டின் நம்பர் 2 தான் சொல்வேன். அதுக்கு அடுத்தது நெகட்டிவ் போய் படிங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2 போராட்ட கலைஞர், பேச்சு கலைஞர், நாடக கலைஞர், திரைக்கலைஞர், இயற்றமிழ் கலைஞர். எதுவுமே எனக்கு தெரியல அப்படின்னா கூட இந்த கொஸ்டின் வந்து நீங்க சைட் ஹெட்டிங் போட்டு அதுக்கப்புறம் அப்படியே நீங்க நோட் பண்ணி எழுதும்போது கண்டிப்பா உங்களுக்கு மார்க்ஸ் வந்துடும். ஆஸ் யூஷுவல் மொழிபெயர்க்க பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து தனி சொற்றொடராக்குக, தொடர் சொற்றொடராக்குக, கலவை சொற்றொடராக்குக. இதெல்லாம் வேணும்னா சொல்லுங்க, கண்டிப்பா நான் கிளாஸ் எடுக்கிறேன் செப்பரேட்டா உங்களுக்கு தனியா. அதுக்கு அடுத்தது இந்த தமிழ், அதாவது பிற மொழி சொற்களை வந்து தமிழ் சொற்களா மாற்றுறது, இதுவுமே இம்பார்ட்டன்ட், அது பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா இம்பார்ட்டன்ட்னா உங்களுக்கு வந்து கட்டுரை, அதாவது அரசு பொருட்காட்சி. நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் கோல்டன் கொஸ்டின்ல இருந்து அரசு பொருட்காட்சி சொல்லியிருந்தோம் இல்லையா? அது வந்து போன லாஸ்ட் இயர் வரையும் அது இருந்தது. ஆனா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலை திருவிழாவிற்கு சென்று வந்த நிகழ்வுன்னு கொடுத்துட்டாங்க. கலை திருவிழா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அது என்ன கலை திருவிழா அப்படின்றத நீங்க எங்க போனீங்க? அந்த நோட்ஸ் வந்து உங்களுக்கு படிச்சிருப்பீங்க. தெரியவே இல்லைன்னா கூட உங்களுக்கு தெரிஞ்ச நோட்ஸை வச்சு முன்னுரை முடிவுரை கொடுத்து எழுதுங்க. இது கண்டிப்பா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 5 மார்க்ஸ்ல கேட்பாங்க, இல்ல 8 மார்க்ஸ்ல கேட்பாங்க. அதுக்கடுத்தது உங்களின் எண்ணங்களால் நிரப்புக, அதுவும் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக. அதுக்கப்புறம் இதையும் ஒரு பார்வை பார்த்துக்கோங்க பிள்ளைங்களா. விரட்டாதீர்கள் பறவைக்கு மரம் வீடு, வெட்டாதீர்கள் மனிதருக்கு அவை தரும். விரட்டாதீர்கள் பறவைக்கு மரம் வீடு, வெட்டாதீர்கள் மனிதருக்கு அவை தரும் மர வீடு. ஓகே, அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது நிற்க அதற்கு தக, இது வந்து புதுசாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னே இந்த இது கிடையாது. ஸோ இதையும் பார்த்து வச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட் தான். கலைச்சொல் அறிவோம் 4மே பாருங்க. பிளே ரைட்டர், ஸ்டோரி டெல்லர், ஸ்க்ரீன் பிளே, ஆஸ்தெட்டிக்ஸ், வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அதுக்கடுத்து இந்த யூனிட்ல வந்து மனப்பாடம் இருக்கு இல்லையா? மனப்பாடம் ஃபுல்லாகவே பாருங்க. அதுக்கப்புறம் அணி கேட்பாங்க. அதாவது மனப்பாடத்துலேருந்து குரல் கொடுக்க மாட்டாங்க. அது இல்லாமல் உங்களுக்கு ஒரு குரலை கொடுத்துட்டு அது என்ன அணி, இதை பாருங்க. 20th கொஸ்டின் கொடுத்துருக்காங்களே மனப்பாடம். இந்த 20th மனப்பாடத்துல பாருங்க, சாரி மனப்பாடம் இல்ல, குரல். அது வந்து ஓமை அணி இருக்கு இல்லையா? இந்த குரலை கொடுத்துட்டு உங்களுக்கு ஓமை அணியை வந்து விளக்க சொல்லுவாங்க. இல்ல 19th ஒன் வெரி இம்பார்ட்டன்ட், தேவர் அணையர் கயவர், இந்த மாதிரி குரலை கொடுத்துட்டு இந்த அணியை வந்து விளக்க சொல்லுவாங்க. ஸோ அது வஞ்ச புகழ்ச்சி அணி அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டு அதை நம்ம எழுதுறோம். அதுமாதிரி 15th ஒன் சொற்பொருள் பின்வரும் நிலை அணி. இந்த அணியெல்லாம் நீங்கெல்லாம் கண்டிப்பா படிச்சே ஆகணும். அதே மாதிரி ஓமை அணி, குன்றேறி யானைப்போர். ஸோ இதுல பாருங்க எத்தனை சொற்பொருள் பின்வரும் நிலை அணியை 2 கொடுத்துருக்காங்க இல்லையா? எங்க கொடுத்துருக்காங்க? 5th ஒன்ல கொடுத்துருக்காங்க, சொற்பொருள் பின்வரும் நிலை அணின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது 15th ஒன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே திருப்பி திருப்பி கேட்கக்கூடியது. ஓமை அணி, அடுத்து வஞ்ச புகழ்ச்சி அணி. இந்த 3 அணியுமே நீங்க என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தற்குறிப்பு அணி, தேவர் அணையர் கயவர், அந்த 19th மனப்பாடம் சொன்னேன் இல்லையா? மனப்பாடம் இல்லை, அந்த குரல் கொடுத்து கேட்பாங்க. ஸோ 4 அணிகளும் என்னன்னு தெரியணும். கண்டிப்பா அணியில வந்து அழகா நீங்க மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம், 3 மார்க்ஸ். அடுத்தது இதுல வந்து பலவுள் தெரிக.
சாரி, இது வந்து இது திருக்குறள் இல்லையா? இங்க பலவல் தெரிக இருக்காது. குருவினால வந்து கொஸ்டின் நம்பர் 1, கொஸ்டின் நம்பர் 2, கொஸ்டின் நம்பர் 3 இந்த 3மே படிங்க. வெரி இம்பார்ட்டன்ட். இதுல வந்து கொஸ்டின் நம்பர் 1 தான் 99% கேட்டுட்டு இருக்காங்க. பலரிடம் உதவி பெற்று கடின உழைப்பால் முன்னேறிய ஒருவர், அவருக்கு உதவிய நல்ல உள்ளங்க. சப்போஸ் கொஸ்டின் பேப்பர் டஃப்பா வருது அப்படின்னா, இந்த கொஸ்டின் நம்பர் 2 வந்து கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கொஸ்டின் நம்பர் 1 நல்லா பார்த்துக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 2வையும் படிச்சு வச்சுக்கோங்க. இதுல 1 மட்டும் பார்க்காதீங்க. கண்டிப்பா சப்போஸ் நமக்கு செகண்ட் குடுத்துட்டாங்கன்னா கஷ்டமாயிடும். 7th யூனிட்ல பாருங்க. கொஸ்டின் நம்பர் 1, கொஸ்டின் நம்பர் 2, கொஸ்டின் நம்பர் 3, கொஸ்டின் நம்பர் 4, கொஸ்டின் நம்பர் 5 இந்த எல்லா 1 மார்க்ஸுமே மாத்தி மாத்தி கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே நல்லா பாருங்க, படிச்சுக்கோங்க. குருவினால வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் நம்பர் 1, 2, 3, 4 இந்த 4மே படிச்சே ஆகணும். அதுக்கு அடுத்தது சிறுவினால கொஸ்டின் நம்பர் 1, கொஸ்டின் நம்பர் 2, கொஸ்டின் நம்பர் 3, கொஸ்டின் நம்பர் 4 இந்த 4மே படிக்கணும். இதுல டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா கொஸ்டின் நம்பர் 1ம் கொஸ்டின் நம்பர் 3யும் அடிக்கடி கேட்கக்கூடியது. ஆனாலும் கொஸ்டின் நம்பர் 2ம் 4மே கேட்டிருக்காங்க. ஸோ அதனால பார்த்துக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 4 பாருங்க, உங்களுக்கு 4 அடி செய்யுள்ள கொடுத்துட்டு அதுல இருந்து இந்த அடிகள் எங்க இடம் பெற்றிருக்கு, அதோட மோனை என்ன, எதுகை என்ன, காருகன்னா என்ன, அதோட நறுமற பொருள்னா என்ன, இதெல்லாம் கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ இதையுமே நீங்க படிக்கணும். அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து நெடுவினால வந்து இதுல வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா கட்டுரையா வந்து உங்களுக்கு மாணவ பருவமும் நாட்டுப்பற்றும் கொஸ்டின் நம்பர் 1 வந்து 8 மார்க்ஸ்ல கேட்குறாங்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள மெய்கீர்த்தி பாடலின் நயம் கொஸ்டின் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க்ஸ்ல வருது. கொஸ்டின் நம்பர் 3 சிலப்பதிகார மறுவூர் பக்கம் வணிக விதிகளை இக்கால வணிக வளாகங்களோடு அங்காடிகளோடு ஒப்பிட்டு கூறுக. இது வந்து உங்களுக்கு 8 மார்க்ஸ்ல கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ 1, 2, 3 இந்த 3மே படிக்கணுமானா கண்டிப்பா படிக்கணும். ஆனா எந்த ஆர்டர்ல படிக்கணுன்றதை நான் சொல்றேன் கேளுங்க. கொஸ்டின் நம்பர் 1 ஃபர்ஸ்ட் படிங்க. கொஸ்டின் நம்பர் 3 செகண்ட் படிங்க. கொஸ்டின் நம்பர் 2 தேர்ட் படிங்க. சரிங்களா? 3மே படிச்சு தான் ஆகணும். அதுக்கடுத்து மொழியை ஆள்வோம்ல ஆஸ் யூஷுவல் மொழிபெயர்க்க பார்த்துக்கோங்க. அடுத்தது தொடர் அமைக்க வரப்போகிறேன் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. தமிழ் 800 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த தொகை சொற்களை பிரித்து எழுதுக. இது கண்டிப்பா இதுல இருந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எண்கள் வந்து தமிழ் எண்கள் கண்டிப்பா கேட்பாங்க, படிச்சுக்கோங்க. அடுத்து உழவு தொழிலுக்கு வந்தனை செய்வோம். மரம் இயற்கையின் வரம், உணவு விடுதி தரமற்றதாக உணவு அந்த கடிதம். அடுத்து உழவு தொழிலுக்கு வந்தனை செய்வோம் இந்த கடிதம். அடுத்து 3வது வந்து மின் வசதி வேண்டி ஒரு கடிதம். இந்த 4 கடிதத்துல இருந்து கண்டிப்பா ஒன்று வந்துடும் 5 மார்க்ஸ்ல. ஸோ அதனால அதை மிஸ் பண்ணாம படிங்க. அடுத்து மருவை எழுதுக ஊர் பெயர்கள். கண்டிப்பா இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், படிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னாக்கா காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக. ஒரே கவிதையை கூட எழுதலாம், சொல்றேன் உங்களுக்கு. கலைச்சொல் அறிவும் பார்த்தீங்கன்னா இதுல இருக்கிறது எல்லாமே படிச்சுக்கோங்க. சரிங்களா? நிற்க அதற்கு ஒரு வயசு கொடுத்துக்கோங்க. இதுல இருந்து எதுவும் கேட்டது கிடையாது. அதுக்கு அடுத்தது 8th யூனிட். எல்லாரும் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. ஏன் பார்க்குற வீடியோவுக்கு லைக் கொடுக்க மாட்டீங்கன்னு தெரியல. தயவு செஞ்சு வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க. ஓகே. இதுல பாருங்க 1 மார்க் கொஸ்டின்ஸ் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 1, கொஸ்டின் நம்பர் 2, கொஸ்டின் நம்பர் 3 இது அடிக்கடி கேட்கக்கூடியது. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 5 அடிக்கடி கேட்கக்கூடியது. குருவினால வந்து கொஸ்டின் நம்பர் 2 வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 1ம் படிக்கணும். கொஸ்டின் நம்பர் 2ம் படிக்கணும். கொஸ்டின் நம்பர் 3, கொஸ்டின் நம்பர் 4, கொஸ்டின் நம்பர் 5 இந்த 5ல இந்த லெசன்ல இந்த 5 குருவினாவும் படிங்க. ஆனா குறள் வெண்பாவின் இலக்கணம் அடிக்கடி கேட்கறாங்க. அதே மாதிரி காலக்கழுதை கட்டருமானது கொஸ்டின் நம்பர் 4 அதை அடிக்கடி கேட்கறாங்க. சப்போஸ் கொஸ்டின் பேப்பர் வந்து கொஞ்சம் டஃபா வருது அப்படின்னா நமக்கு வந்து எப்பவுமே வெறும் இம்பார்ட்டன்ட் மட்டும் வராம மற்ற கொஸ்டின்ஸும் கேட்கலாம். அதனால தான் இதுல வந்து இந்த 5 கொஸ்டின்ஸுமே வந்து மாத்தி மாத்தி கேட்டிருக்காங்க. அதனால தான் எல்லாத்தையுமே படிக்க சொல்றேன். சரிங்களா? ஸோ எல்லாமே பப்ளிக்ல வந்திருக்கானா கண்டிப்பா எல்லாமே வந்திருக்கு. ஓகே. ஆனா ரேரா வர்றது மற்ற கொஸ்டின்ஸ், ரிப்பீட்டடா கேட்டுக்கிட்டே இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம கொஸ்டின் நம்பர் 4ம் கொஸ்டின் நம்பர் 2ம் சொல்லலாம். அந்த மாதிரி ரிப்பீட்டடா வர்றது மட்டும் வரும்னு சொல்லக்கூடாது. நம்ம எப்பயுமே வந்து எல்லாத்துக்குமே நம்ம ரெடியா இருக்கணும். கொஸ்டின் பேப்பர் டஃபா வந்தா கூட நம்ம எப்படி அட்டன் பண்ணணும், அதுதான் வந்து கல்விஜி சேனல்ல சொல்லிட்டு இருக்கிறது. சரிங்களா? சிறுவினால பாருங்க. கொஸ்டின் நம்பர் 2 வெரி 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 இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது கொஸ்டின் நம்பர் 1 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் நம்பர் 1 வந்து பப்ளிக்லேயே கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 2ம் பப்ளிக்ல கேட்டிருக்காங்க. 2 மட்டும் படிச்சாவே போதும். அதுக்கு அடுத்தது நெடுவினால பார்த்தீங்கன்னா கண்ணை மூடிக்கிட்டு சொல்லலாம். இதுல வந்து ரேரா தான் உங்களுக்கு கேட்குறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அது கூட ரேர். ஓகேங்களா? ஸோ இந்த எனக்கு தெரிஞ்சு இந்த லெசன்ல நீங்க நெடுவினாவை தாராளமா ஸ்கிப் பண்ணிடலாம். ஏன்னா நான் உங்களுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் சொல்லிட்டேன். ஸோ இதை வந்து தாராளமா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஏன்னா கண்டிப்பா வித் ஆப்ஷன்ல நீங்க ஜாலியா வந்து அதை விட்டுட்டு வந்துட முடியும். விட்டுட்டு அதை மற்ற இயர்ல இருக்க டீட்டெயில் நம்ம அட்டன் பண்ணலாம். விட்டுட்டு வர்றதுன்னா கொஸ்டின் அட்டன் பண்ணாம வர்றது சொல்லலை. ஆப்ஷன்ல அதை விட்டுட்டு மற்ற இயல்ல இருக்கிறத கண்டிப்பா எழுத முடியும். அடுத்தது மொழிபெயர்க்க பார்த்துக்கோங்க. மரபு தொடர் இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது பார்த்துக்கோங்க. பேச்சு வழக்கு எழுத்து வழக்கா மாத்துறது கேட்டது கிடையாது. ஒரு வயசு கொடுத்துக்கோங்க. சொன்னேன் பார்த்தீங்களா மின் விளக்கு இதுதான். இந்த கடிதமும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 4 கடிதம் வரும். மின் விளக்கு, உணவு விடுதி, மரம் இயற்கையின் வரம்,
அதுக்கப்புறம் உழவர் தொழிலுக்கு வந்தனை செய்வோம். இந்த 4மே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நயம் பாராட்டுக்கு பார்த்துக்கோங்க. ஒரு நயம் பாராட்டுக்கு கண்டிப்பா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, கண்டுபிடித்து திருக்குறளை கண்டுபிடித்து எழுதுக. 1, 2 இது கேட்டது கிடையாது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, கலைச்சொல் அறிவோம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக. அது பார்த்துக்கோங்க. அடுத்து நாம் செய்ய வேண்டிய அறங்கள், அதுக்கப்புறம் அதனால வரும் நன்மைகள். இது கண்டிப்பா படிச்சே ஆகணும். சரிங்களா? அத பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா, நம்ம 9th யூனிட் வந்துட்டோம். லாஸ்ட் சாப்டர். 9th சாப்டர்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் 1 இம்பார்ட்டன்ட், கொஸ்டின் நம்பர் 2, 3, 4 இம்பார்ட்டன்ட், கொஸ்டின் நம்பர் 5யும் இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் வந்து மாத்தி மாத்தி கேட்டிருக்காங்க. குருவினால வந்து கொஸ்டின் நம்பர் 1, கொஸ்டின் நம்பர் 2, கொஸ்டின் நம்பர் 3, கொஸ்டின் நம்பர் 4, கொஸ்டின் நம்பர் 5யும் இம்பார்ட்டன்ட். என்னடா 5 குருவினாவும் சொல்லிட்டாங்கன்னு ஃபீல் பண்ணாதீங்க. கொஸ்டின் நம்பர் 1 வெரி வெரி இம்பார்ட்டன்ட், கொஸ்டின் நம்பர் 3 வெரி வெரி இம்பார்ட்டன்ட், கொஸ்டின் நம்பர் 5 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மற்றதும் நீங்க படிச்சு தான் ஆகணும். சிறுவினாவை பொறுத்தவரையும் கொஸ்டின் நம்பர் 1ம், கொஸ்டின் நம்பர் 3யும், கொஸ்டின் நம்பர் 4ம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதில் மேக்சிமம் அடிக்கடி கேட்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கொஸ்டின் நம்பர் 4ம், கொஸ்டின் நம்பர் 3யும் அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ 1, 3, 4 எல்லாமே 3மே படிங்க. கொஸ்டின் நம்பர் 2 கேட்டதே கிடையாது. நெடுவினால வந்து இந்த 3 நெடுவினாலேருந்து ஒரு நெடுவினா 100% வரும். யோசிக்கவே வேண்டாம். ஒன்று கருணையன் தாய் மறைவு கேட்பாங்க, இல்லை ஜெயகாந்தனோட நினைவு சிறப்பித பாரதியார், இல்லைன்னா அழகிரிசாமி ஒருவன் இருக்கிறேன். நீங்கள் எல்லா கொஸ்டின் பேப்பரும் எடுத்து செக் பண்ணி பாருங்க. இந்த 3லேருந்து 1 கண்டிப்பாக வரும் நெடுவினா. ஸோ அதனால 3மே படிச்சு வச்சுக்கோங்க. மொழிபெயர்க்க, அதுக்கடுத்து மொழிபெயர்க்கல எல்லாமே அசோஷியல் படிங்கன்னு சொல்லியிருக்கேன். அடுத்து ஓமையை பயன்படுத்தி சொற்றொடர் இதுவும் பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, நாட்டு நல பணித்திட்ட முகாமின் இதுவுமே வந்து வாழ்த்துறை வந்து உங்களுக்கு சம்டைம்ஸ் கேட்குறாங்க. ஆனாலும் நீங்கள் வித் சாய்ஸில் வந்து மற்றது அட்டன் பண்ணிடலாம். ஸோ இது அந்த அளவுக்கு கேட்கறது கிடையாது. ரேர் தான் வர்றது. அதனால் நீங்கள் சாய்ஸில் நீங்கள் அதை ஸ்கிப் பண்ண முடியும். அதனால தான் உங்களுக்கு நான் கொஞ்சம் நிறையவே சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இந்த விண்ணப்ப படிவம் கண்டிப்பாக படிங்க. படிவத்தை பொறுத்தவரை இதை பார்க்கலாம் அதை பார்க்கலாம்னு இல்லை, எல்லா படிவமும் படிக்கணும். சரிங்களா? எப்படி வேணால் கேட்பாங்க. படிவம்லாம் அழகாக லட்டு மாதிரி உங்களுக்கு ஃபுல் மார்க் எடுத்துட முடியும், 5 மார்க்ஸ். அதே மாதிரி பசுமை பாதுகாப்பு படை இதுவுமே வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட், பப்ளிக்ல கேட்டிருக்காங்க. ஸோ இதையுமே பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாஸ் ஆகிறதே கஷ்டம், தமிழில் எனக்கு இம்பார்ட்டன்ஸ் சொல்லுங்கன்னு சொன்னீங்க. ஸோ அதுக்கான வீடியோ தனியாக கூட நான் போடுறேன். இந்த வீடியோவே லென்த்தியாக போயிருக்கு. நிற்க அதற்கு தக இது வகுப்பறையில் எழுதுகோள் கொடுத்து உதவி செய்தது. அடுத்து மனநிலை இதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து கலைச்சொல் அறிவோம். ஓகே சரி, லாஸ்ட் சாப்டர்ல வரையும் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து எப்படி வந்து ஸ்லோ லேர்னர்ஸ்லாம் மார்க் ஸ்கோர் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி வீடியோவே போடுறேன். வேணுன்றவங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க. தொடர்ச்சியா வீடியோ பார்க்கணும் விருப்பப்பட்டால் கண்டிப்பா நீங்க என்ன பண்றீங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்னு வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நிறைய வீடியோ போடுறோம், ஆனால் நிறைய கமெண்ட்ஸ் வரல, லைக் வரல, வியூஸுமே வந்து கம்மியாக தான் இருக்குது. விஎல் கிளாஸஸ்லலாம் லாஸ்ட் இயர்லாம் அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. 9th ஸ்டூடெண்ட்ஸுமே நிறைய பேர் இருந்தீங்க. யாரெல்லாம் வந்து விஎல் கிளாஸஸில் ஃபாலோ பண்ணிட்டு இன்னைக்கு கல்வி விஜயில் வந்து 10th வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் போனது ஒரு பெரிய வருத்தம் தான். ஆனால் கல்வி விஜய் சேனல் பெருசாக வளர்கிறதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிறேன். முடிஞ்சவரை ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரையும் கொடுத்துருக்க சப்போர்ட்டுக்கு எல்லாருக்கும் நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இதே மாதிரி தொடர்ச்சியாக சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாரும் எக்ஸாமுக்கு நல்லா ரெடி ஆகிட்டு அழகாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஒரு லைக் கொடுத்துருப்பாருங்க. தேங்க்யூ.